வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். வழக்கம் போல வெளிவராத செய்திகளும் வெளிவந்த செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணிகளும் நமக்காக தயாராக இருக்குது. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ரோபோ, ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா பொதுப்பணித்துறை கிட்ட ஒருத்தர் கேட்ட சில கேள்விகளும் அதுக்கு கிடைச்ச அதிர்ச்சி அளிக்கும் பதில்களும் தான் இன்னைக்கு முதல் சப்ஜெக்ட். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பதில்கள் வர்ற அளவுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? முதல்ல எதை பத்தி கேட்டாங்கன்னு சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அலுவலகம் பக்கத்துல ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் ஒரு டிஜிட்டல் பேனர் வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. என்ன பேனர்? அந்த சமயத்துல செய்திகள்ல கூட அந்த விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு விக்ரம். அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்ச சதவீதத்தை அதிகரிச்சுட்டாங்கன்னு பேனர் வச்சிருந்தாங்களே. ஆமாமா, ரமணா பட ஸ்டைலில் பேனர் வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ என்ன, அந்த பேனர் பத்தி ஆர்டிஐல யாரும் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்களாவா? அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. என்ன மாதிரியான கேள்விகள்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி சாம்பிளுக்கு ஏதாவது 1-2 எடுத்து விட. ஒப்பந்ததாரர்கள் சங்கம் வச்ச டிஜிட்டல் பேனர் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரம், விஜிலன்ஸ் பிரிவில் சங்கம் மூலமா கொடுக்கப்பட்ட புகார் மனுவின் நகல், அந்த புகார் மனுவின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல், புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விவரங்கள், யார் யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கைக்கு உள்ளானவங்க பெயர் மற்றும் பணி பொறுப்பு குறித்த விவரங்கள், இன்னும் நிறைய இருக்கு விக்ரம். அடேங்கப்பா, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல கேள்வி கேட்டவங்க தெளிவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லு. இப்போ இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. பதில்கள் என்னங்கிறதையும் சொல்லிடு ரோபோ. நாம எல்லோரும் அசந்து போற மாதிரி இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் கிடைச்சிருக்கு. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த பதில் தான் என்னன்னு கேட்குறேன். இப்பிரிவில் விவரங்கள் ஏதுமில்லை. அதுதான் அத்தனை கேள்விகளுக்குமான ஒரே பதில். அட கொடுமையே, சாருக்கு ஒரு ஊத்தாப்பம்னு சொல்ற மாதிரி இல்லை இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? ஒப்பந்ததாரர்கள் கொடுத்த புகார் உண்மை இல்லைன்னு விஜிலன்ஸ் விசாரணையில தெரிய வந்திருக்குமோ? அட நீ வேற விக்ரம், கேள்வி கேட்டவங்க அதை கேட்காம இருப்பாங்களா? ஒப்பந்ததாரர்கள் கொடுத்த புகார் உண்மை இல்லைன்னு விஜிலன்ஸ் பிரிவு நடத்தின விசாரணையில தெரிய வந்திருந்தா அது தொடர்பான கோப்புகள், கடித போக்குவரத்துகள், குறிப்பாணைகள் உள்பட அனைத்து பக்கங்களுடைய நகல்களும் தருகன்னு அதுலேயே இன்னொரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? அதுக்கும் அதே பதில் தான், இப்பிரிவில் விவரங்கள் ஏதுமில்லை. ஏன்டா இந்த கேள்விகளை கேட்டோம்னு மனு போட்டவர் காண்டா இருப்பாரு. செம டென்ஷன் ஆயிட்டாரு. இதை தொடர்ந்து அந்த நபர் வழக்கு போட போறதா தகவல் வந்திருக்கு. அப்படின்னா இந்த விவகாரம் மறுபடியும் பூதாகரமா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த மேட்ரு. அடுத்தது ஆர்டிஐ தொடர்பானது தான். அல்வா மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகத்துல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கான். கோட்டாட்சியர் சந்திக்க வரக்கூடிய பொதுமக்கள் கேமராக்கள் மூலமா கண்காணிக்கப்பட்டு உள்ள அனுப்பப்படுறாங்களாம். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த யார் அனுமதி கொடுத்தது, அரசின் அனுமதி முறையா பெறப்பட்டிருக்கா, அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா பிரபல வழக்கறிஞர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கும் சரியான பதில் வரலையாமா? அது மட்டுமல்ல விக்ரம், கோட்டாட்சியர் வாகனத்துல சுழலா விளக்கு வைக்கிறதுக்கு தான் அனுமதி இருக்கு. ஆனா அவங்க எப்படி சுழல் விளக்கு பொருத்தின வாகனத்துல பயணிக்கலாம்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவங்களுக்குன்னு அரசு ஒதுக்கி இருக்கிற இல்லத்துல தங்காம வேற இடத்துல தங்கி பணிபுரிவதோடைய பின்னணி என்ன, இது மாதிரியான கேள்விகளுக்கும் சரியான பதில் தரப்படலையாம். என்ன, எதுக்குமே யாரும் சரியான பதில் தர்றதில்லை போல இருக்கே. இப்படியே போச்சுன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்ததுக்கான நோக்கமே நிறைவேறாம போயிடுமே. உண்மைதான் விக்ரம். பதில் வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேள்வி கேட்ட வழக்கறிஞருக்கு உதவி செஞ்சதா சொல்லி அந்த அலுவலகத்துல வேலை செய்யற சிலரை பழிவாங்கும் நோக்கத்தோட நடத்துறதாகவும் தகவல்கள் வருது. இத்தனைக்கும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லையா? அதெல்லாம் கரெக்டா நடக்கும்னு தெரியாதா? சரி, அடுத்த மேட்டருக்கு போலாம். தலைநகரத்துல பிரதான பேருந்து நிலையம் இருக்கிற பகுதியை ஆய்வு செய்யற காக்கி அதிகாரி ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்காரு. அவர்கிட்ட விசாரணை நடத்த உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. விசாரணைக்கு உத்தரவிடுற அளவுக்கு என்ன சிக்கல்ல மாட்டினாரு? அந்த பகுதி பேருந்து நிலையத்துக்கு மட்டுமில்ல மார்க்கெட்டுக்கும் ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த மார்க்கெட்டோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சில நாட்களுக்கு முன்னாடி திடீர் ஆய்வு செஞ்சிருக்காரு. என்ன ஆய்வு? மார்க்கெட்டில் அனுமதி இல்லாத கடைகள், அனுமதிக்கப்பட்ட இடத்தை விட கூடுதலான இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற கடைகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருடைய பிரதான பணி. இப்போ மேல சொல்லு. கடந்த வாரம் அந்த மாதிரியான ஆய்வுல ஈடுபட்டப்போ வாழைப்பழ கடை வச்சிருக்கிற நபர் ஒருத்தர் கடைக்கு முன்னாடி இருந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது தெரிஞ்சு அகற்ற சொல்லியிருக்காரு ஆபீசர். அதுக்கு அந்த கடைக்காரர் அறிவால காமிச்சு அதிகாரியை மிரட்டியிருக்காரு. அட பாவி, சும்மாவா விட்டாங்க அந்த ஆளை? அது எப்படி சும்மா விடுவாங்க? அதிகாரி கொடுத்த புகாரின் அடிப்படையில அந்த கடை மட்டும் இல்லாம கடை உரிமையாளருடைய குடோன்களையும் இழுத்து பூட்டிட்டாங்க. அது தொடர்பான விசாரணையும் நடந்திருக்கு. இங்கதான் நம்ம காக்கி என்ட்ரியா? ஆமா விக்ரம், அந்த கடைக்காரர் எப்படியோ பேசி காக்கி அதிகாரியை கன்வின்ஸ் பண்ணி கடை சாவியை கேட்டிருக்காரு.
நம்மளும் யாருக்கும் தெரியாம கடைசாவியை கொடுத்து விட்டுட்டாராம். உடனே அந்த ஆபீசர் மேலதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிஞ்சு இப்போ அந்த காக்கியை விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. சூப்பர் ரோபோ, நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்தடுத்த மேட்டர்களை பேசிக்கலாம். சொல்லு ரோபோ, அடுத்த மேட்டர் என்ன? காக்கிகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டதால ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சொல்லிட்டு அடுத்த மேட்டர் ஆரம்பிக்கிறேன். என்ன அப்டேட்டு? எந்த மேட்டர்ல? சூதாட்ட கிளப் ஒன்றுல நடந்த ஆய்வு பத்தி போன வாரம் பேசினோமே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நுங்கம்பாக்கத்தில் தானே? அங்கதான் விக்ரம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நுண்ணறிவு பிரிவு காக்கி ஒருத்தர் கண்ட்ரோல் ரூமுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டாருல்ல? ஆமாம். அவர் மறுபடியும் அதே பகுதிக்கு வந்துட்டாராம். ஒரே வாரத்திலையா? அவர் மட்டுமல்ல விக்ரம், நடவடிக்கைக்கு ஆளான இன்னொருத்தரும் அவரோட சேர்ந்து அதே பகுதிக்கு வந்துட்டாராம். வந்தது மட்டும் இல்லாம அதிகாரி ஒருத்தர் எதிரில் காலரை தூக்கி விட்டு நாங்கெல்லாம் அப்பவே அப்படின்னு டயலாக் பேசியிருக்காரு. சரி விடு, கூடிய சீக்கிரம் அந்த காக்கியை பற்றி தலைநகர தலைமைக்கு தெரியாமலா போக போகுது? அவர் பார்த்துக்குவார். அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த மேட்டர் ஆரம்பி. தலைநகர தலைமை காக்கியை பற்றி சொன்னது ஒரு மேட்டர் ஞாபகத்துக்கு வருது. என்னது? சமீபத்தில் சில காக்கிகளை வயர்லெஸ் வாக்கி டாக்கிலேயே விட்டு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. எல்லோரும் அரண்டு போயிருக்காங்க. எதுக்கு அந்த வாங்கினாரு? எந்த ஏரியா காக்கிகளை? 2-3 நாட்களுக்கு முன்னாடி வழக்கம் போல தன்னுடைய வாகனத்துல அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தாரு. எப்பவும் போல வாக்கி டாக்கில எல்லாரும் பேசிக்கிறதையும் வர்ற தகவல்களையும் கேட்டுக்கிட்டே போன ஒரு காதுக்கு திடீர்னு ஒரு விஷயம் கேட்டிருக்கு. அதுலதான் செம்ம டென்ஷன் ஆயிருக்காரு. என்ன விஷயம் அது? யாரோ 100க்கு போன் பண்ணி ஏதோ அவசரம்னு கூப்பிட கண்ட்ரோல் ரூம்ல அந்த காலை அட்டன் பண்ண காக்கிகள் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்கு ஃபார்வேர்ட் செஞ்சிருக்காங்க. ஆமா, அதான வழக்கம். அப்படியே அந்த பகுதி காக்கியை கூப்பிட்டாலும் அது எல்லாருக்கும் கேட்கும். சம்பந்தப்பட்ட ஏரியா காக்கி அளிக்கிற பதிலும் எல்லாருக்கும் கேட்கும். அப்படித்தான் நம்ம தலைவரும் கேட்டிருக்காரு. சம்பந்தப்பட்ட ஏரியா காக்கி அளிச்ச பதில் என்ன தெரியுமா? என்னது? அதைத்தானே கேட்கிறேன். அவசரம்னு கூப்பிட்டவர்கிட்ட இன்னும் 20 நிமிஷத்துல வந்துருவோம்னு பதில் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட தலைமை காக்கி அடுத்த செகண்டே அதே வாக்கி டாக்கிலேயே அந்த அதிகாரி உள்பட சம்பந்தப்பட்ட எல்லோரையும் பிடிச்சு செம்ம டோஸ் விட்டுருக்காரு. ஏயா, ஒருத்தன் அவசரம்னு கூப்பிட்டா 20 நிமிஷம் கழிச்சு தான் போவீங்களா? அதுக்குள்ள அங்க என்ன வேணும்னாலும் நடந்துடுமேயான்னு இவர் கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எல்லோரும் முழிக்க நல்லா திட்டுன்னு திட்டிட்டு 3 நிமிஷத்துல அங்க இருக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பின்ன என்ன ரோபோ, அவசரத்துக்கு எங்க வேணாலும் எந்த சந்துக்கு வேணாலும் சீக்கிரமா போய் ரீச் ஆகணும்னு தானே இன்னோவால ஆரம்பிச்சு பொலிரோ, ஜிப்சி, பைக்கு, சைக்கிள்னு சைஸ்வரியா வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. திட்டாம வேற என்ன செய்வாரா? யாருமே எதிர்பார்க்காதப்போ திடீர்னு அவர் லைனுக்கு வந்ததுல எல்லோரும் அரண்டு போயிருக்காங்களாம். எப்பவுமே கசகசான்னு சத்தமா இருக்கிற வாக்கி டாக்கில அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவர் சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. நல்ல மேட்டர் தான். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இருந்தா சொல்ல. தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல ஏடிஎம் கொள்ளையில ஈடுபட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் நம்ம கல்லிடைக்குறிச்சி காவலர்களால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது தொடர்பான பின்னணி தகவல்கள் தயாரா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ரோபோ, சொல்லட்டுமான்னு கேட்குற? அதுக்கு தானே காத்திருக்கோம், சொல்லு. தமிழ்நாட்டோட பல்வேறு இடங்கள்ல தொலைபேசி மூலமா ஏடிஎம் பின் நம்பரை வாங்கி அது மூலமா பண மோசடியில ஒரு கும்பல் ஈடுபட்டு வந்திருக்கு. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில மட்டும் ஆகஸ்ட் 23ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே 5-6 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடாடாடா, டேட்டு முதற்கொண்டு தவறாம புள்ளி விவரத்தோட சொல்றிய, மேல சொல்லு. தொடர்ந்து புகார்கள் வந்ததால அம்பாசமுத்திரம் காவல்துறை கண்காணிப்பாளர் குற்றவாளிகளை பிடிக்க அம்பாசமுத்திரம் காவல் ஆய்வாளர் தலைமையில தனிப்படை அமைச்சாரு. தனிப்படையினர் விசாரணையில ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாரா மாவட்டம் கருமட்டான் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த கும்பல் மோசடியில ஈடுபட்டதா தெரிய வந்திருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஊரு காவலர்கள் ஜார்க்கண்ட் போறாங்களா? அதேதான். ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு விரைந்து போய் கருமட்டான் கிராமத்தை சேர்ந்த சம்சுதீன் மியான், அவருடைய மகன் பக்ருதீன் மியான் 2 பேரையும் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இப்போதான் கதை சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த திடுக்கிடும் தகவல்கள் என்ன? அந்த கிராமத்துல ஒரு கும்பலே ஏடிஎம் மோசடியில ஈடுபட்டதும் அதுக்காக 2 மாச பயிற்சியும் 30,000 ஊதியமும் வழங்கினது தெரிய வந்திருக்கு. அட பாவீங்களா, ஹைடெக் திருடன்களா இருப்பானுங்க போல. பயங்கர ப்ரொஃபஷனலா டீல் பண்ணிருக்காங்களே. வங்கி ஏடிஎம் கார்டு நம்பரை சொல்லி அது காலாவதியாக போறதாகவும் பின் நம்பர் சொன்னா புதுப்பிக்கிறதாகவும் சொல்லி அது மூலமா பண மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட எல்லோருமே இது மாதிரியான மோசடி தொழில் செஞ்சுட்டு வர்றதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி மோசடியில ஈடுபடுறதுக்கு முறையா பயிற்சி எடுத்துக்கிறாங்களாம். பயிற்சி கட்டணம் வெறும் 3000 மட்டும்தானா. அப்படின்னா இனிமே யாராவது ஃபோன் பண்ணி ஏடிஎம் பின் நம்பர் கேட்டா ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாரா மாவட்டம் கர்மட்டான் கிராமம் தானே அப்படின்னு கேட்டா உடனே லைனை கட் பண்ணிடுவாங்க. நேர்களும் இதை ஃபாலோ பண்ணா பணத்தை பறி கொடுக்காம தப்பிக்கலாம். சரி, நாம ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? நிச்சயமா ரோபோ.
கேரளா செக் போஸ்ட்டில் இப்போல்லாம் கெடுபிடி ரொம்ப அதிகமாமே, அது தொடர்பாக ஏதாவது தகவல் உண்டா? நீ எந்த கேரளா செக் போஸ்ட்டை பற்றி கேட்குற விக்ரம்? ஒன்றுமே தெரியாதது மாதிரி கேட்பிய. அதான் தமிழக கேரள எல்லையை இணைக்கிற செக் போஸ்ட்டை தான் சொல்கிறேன். தமிழக கேரள எல்லையை இணைக்கிற செக் போஸ்ட்டுங்களில் முக்கியமாக குமுளி, போடிமெட்டு, கம்பமெட்டு, வாழையார், அச்சன் கோயில். போதும் நிறுத்துறோபோ. உனக்கு தெரியாதா நான் கேட்க வந்த முக்கியமான செக் போஸ்ட் பற்றி? கெடுபிடினாலே உனக்கு தெரிஞ்சிருக்குமே, சும்மா நடிக்காமல் விசேஷங்களை மட்டும் சொல்லு. நீ கேட்க வந்த கெடுபிடி செக் போஸ்ட் குமுளி தானே? அதே தான். அந்த செக் போஸ்ட்டில் தான் வணிக வரித்துறை, வட்டார போக்குவரத்து துறை, சுங்கத்துறைன்னு 3 சேர்ந்துருக்கு. கூடவே கேரளா போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. எப்படியாவது யார்கிட்டையாவது ஏதாவது மாட்டுமே. அப்படி எதுவும் மாட்டின கதை இருக்கா? இருக்கு விக்ரம். அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமான கதையை சொல்லட்டுமா? அந்த குமுளி செக் போஸ்ட்டில் தினம் பிடிபடுற கஞ்சா, பண்டிகை காலங்களில் பில் இல்லாமல் கடத்துகிற ஜவுளி, அப்புறம் இதர பல சரக்குகள், இப்படி நாம தான் ஏதாவது செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கோமே, அது இல்லாமல் வேற ஏதாவது இருந்தால் சொல்லுறப்போ. ஓகே விக்ரம், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக கேரள எல்லையை இணைக்கிற குமுளி செக் போஸ்ட்ல நீ சொன்ன மாதிரி சுங்கம், வணிக வரி, ஆர்டிஓ அதிகாரிங்க தீவிர வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொலிரோ கார் பந்தாவா பவ்யமா குலுங்கி வருது. கார் முகப்புல வக்கீல்களோட லோகோ கம்பீரமா ஒட்டி இருக்கு. அதான் கேரள செக் போஸ்ட்ல வக்கீல் லோகோ, பிரஸ் ஸ்டிக்கரு, ஆர்மி ஸ்டிக்கரு, அவ்வளவு ஏன் சைரன் விளக்கு இருந்தாலே செல்லாதே. என்ன நடந்தது? இந்த குமுளி செக் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்டிக்கர் பந்தா வாகனங்களை தான் முதல்ல சோதிப்பாங்க. அப்படி அந்த வக்கீல் ஸ்டிக்கர் ஒட்டின காரையும் நிறுத்தினாங்க. பார்த்தா அது பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட்டு, ஏதோ செம்மையா ஒன்று சொல்ல போறேன்னு மட்டும் தெரியுது, சொல்லு. பொலிரோ காரை நிறுத்தினதோ முன்னாடி டிரைவர் சீட் பக்கம் இருந்த ஒருத்தர் கீழே இறங்காம தன்னை ஒரு வக்கீலா அறிமுகப்படுத்துறார். உடனே செக் போஸ்ட்ல இருந்த சுங்கத்துறையினர், ஓகே சார், அட்வொகேட்டா, அது இருக்கட்டும், நாங்க வெஹிக்கிளை செக் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. எப்படி, மலையாளத்துல தானே? ஆமா. இப்போ என்ன, நான் மலையாளத்தில் சொல்லணும் அவ்வளவுதானே? ஓகே சார், அட்வொகேட்டானோ எந்தாயாலும் வெஹிக்கிள் செக் செய்தே பற்றும். ஆஹா, மலையாளம் கூட நல்லா பேசுறிய ரோபோ, கலக்கு. அப்படி சொன்னதுமே கார்ல இருந்து இறங்கினவருக்கு பிரஷர் எகிரிடுச்சு. மனுஷன் படு கோபமாயிட்டார். அப்போ உண்மையான வக்கீல் தான் போல. அதான் அந்த துடிப்பும் கோபமும் கூடவே வந்திருக்கு. ஆமா விக்ரம், பாண்டிச்சேரி பார் அசோசியேஷன் மெம்பர்ஷிப் கார்டு காண்பிக்கிறார். ஆனா சுங்கத்துறை ஊழியர்கள் ஒத்துக்கல. அந்த காத்திருப்பு டைம் வக்கீலுக்கு பிடிக்கல போல. உடனே சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன யாருன்னு தெரியாம விளையாடுறீங்க, பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியாம என் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க, அனுபவிப்பீங்க. தமிழ்நாட்டில் ஐஜி வரை என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட் வரைக்கும் எனக்கு பழக்கம். ஒழுங்கு மரியாதையா வண்டியை செக் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு உள்ள அனுப்புற வழியை பாருங்கன்னு அரட்டுறார். இதுதான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது இல்லையா ரோபோ? கேரளாவுக்குள்ளே போகும்போது கேரளா அஃபீஷியல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகணும்ல. அவங்க கிட்ட பணத்தாலையும் சிபாரிசாலையும் ஜெயிக்க முடியுமா? அடுத்து என்னன்னு சொல்லு. உங்களுக்கு சிஎம்ஏ தெரிஞ்சாலும் சரி, எங்க டியூட்டியை பார்க்க விடுங்கன்னு கார் சோதனைக்கு ரெடி ஆயிட்டாங்க. உள்ள இருக்கிறது 6 பேர். 6 பேருமே பேங்க் மேனேஜர்ஸ். நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒரு போன் போதுங்கன்னு மிரட்டுறாரு அந்த வக்கீல். பேச்சு ஒருமையானதும் சப்தம் மிரட்டலா மாறினதும் சுங்கத்துறைக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருச்சு. உடனே நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி காருக்குள்ள சோதனை ஆரம்பம். ஏதாவது சிக்கிச்சா? சிக்குன்னு சிக்கிச்சு விக்ரம். 2 கேஸ்ல ஃபுல் பாட்டில்கள், 1 கேஸ்ல பீர் பாட்டில்கள், 1 கேஸ் ஒயின், இன்னொரு கேஸ் உடைச்சி பாதி குடிச்சும் குடிக்காம, அத்தனையும் பாண்டிச்சேரி சரக்கு. இவ்வளவு போதுமே. தமிழ்நாட்டிலேருந்து குவார்டர் பாட்டில் கொண்டு போனாலே பிடிச்சி கேஸ் போடுறவங்க கிட்ட இத்தனை பெட்டிகள், அதுவும் பாண்டிச்சேரி சரக்கு சிக்கிச்சுன்னா கதை கந்தலாயிருக்குமே. இவ்வளவையும் அந்த 6-7 பேர் தான் குடிக்கவா? வழங்கினாப்புல தான் கதை கந்தலாயே போச்சு விக்ரம். வந்தவர் ஃபேமஸ் வக்கீல் தான். இவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு செக்ரட்டரியேட் அதிகாரிங்க வரைக்கும் பழக்கம்தான். அதெல்லாம் உண்மைன்னு எதை வச்சு சொல்ற? அதான் போன் மேல போன் அங்கிருந்து இங்கிருந்தும் பறந்துச்சே. அந்த வக்கீல் சொன்ன மாதிரி காவல் உயரதிகாரி ஒருத்தர் பேசி தேனி மாவட்ட பெரிய அதிகாரியிலிருந்து தேனி, கம்பம், கூடலூர் அதிகாரிகள் வரைக்கும் குமுளி செக் போஸ்டுக்கு ஆள் மேல ஆள் அனுப்பி பேசினாங்களே. ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஆனா ஒன்ன சொல்லியே ஆகணும், அங்க இருக்கிற சுங்கத்துறை கடைநிலை ஊழியர் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ரேங்க் கூட இல்ல. ஆனா அந்த ஊழியர் யார்கிட்ட பேசினார் தெரியுமா? கேரள சுங்கத்துறை கமிஷனர் ரிஷிராஜ் சிங் கிட்ட பேசினார். போச்சுடா, ரிஷிராஜ் சிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, கவர்மெண்ட்டே பயப்படுமே அவருக்கு. அவர்கிட்ட கடைநிலை ஊழியர் பேசினாரா? ஆமா விக்ரம். அப்போ கேரள நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பர் ரோபோ. நம்ம ஊரா இருந்தா அவர் பிஏட்ட பேசவே மினிஸ்டர் ரேங்க் வேணும். மேல சொல்லு. அப்படி கடைநிலை ஊழியர் தன்னுடைய துறை கமிஷனர் கிட்ட பேச ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசரான ரிஷிராஜ் சிங் ஆர்டர் போட பொலிரோ கார் நேரா வண்டி பெரியார்ல இருக்கிற எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆபீஸ்க்கு போகுது. கேஸ் ஃபைல் ஆகுது. வெளிமாநில மது கடத்தல் 50,000 ஃபைன் போடுறாங்க.
10,000 ரூபா மது பாட்டிலுக்கு 50,000 ஃபைனா? மது பாட்டில் வேணாம்னு வந்துட வேண்டியது தானே? எப்படி பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற பொலிரோ கார் போயிடுமே. அப்படி போடு. அப்புறம் என்னாச்சு? கடைசியா பீருமேடு கோர்ட்ல 50,000 கட்டிட்டு தான் வக்கீல் காரை எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கிளம்பி போனாரு. அடக்கடவுளே, இப்படியெல்லாம் கடைநிலை ஊழியர் கூட படு சின்சியரா இருக்காங்களே ரோபோ. கடைநிலை ஊழியர் சின்சியாரிட்டிக்கு கமிஷனர் ரேஞ்ச் ஆபீசர்ஸ் கோஆபரேட் பண்றாங்க பாரு விக்ரம். ஆமாம், தேனி மாவட்டத்தை அதிகாரிங்க பேசியும் செக்ரட்டேரியட் லெவலில் பழகியும் கொஞ்சம் கூட பப்பு வேகலையே. சட்டத்துக்கு புறம்பா எது நடந்தாலும் கேரளாவில் ஈவு இறக்கமெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு விக்ரம். அப்படின்னா கேரளாவுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். சட்டவிரோதமாக எதையும் செய்யாதீங்க. ஆள் பலம், அரசியல் பலம், பணபலம்னு எந்த பலமும் பலனளிக்காதுன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாமா ரோபோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட விக்ரம். கூடவே அந்த சுங்கத்துறை ஊழியர்களோட சின்சியாரிட்டிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வணக்கம் சொல்லலாம். ஓகே ரோபோ. நேர்மையான ஊழியர்கள் எந்த மாநிலத்தில் இருந்தால் என்ன நேயர்களே, அவங்களுக்கு நம்மளும் ஒரு சல்யூட் போடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்பிடுங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.